ஐயனார் துணை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம வானத்தை இருந்துட்டு நேராக பாண்டிக்கிட்ட போயிட்டு எங்கள் வீட்டில் நான் தான் எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ண சொன்னேன். அவங்களும் அதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் எங்கள் அண்ணனும் உங்ககிட்ட சொன்னான். அதுக்காக அவன் சட்டையை பிடிச்சி சண்டை போடுவியா நீ? என்னை கேட்க உனக்கெல்லாம் என்ன உரிமை இருக்குது? என்னை எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தியிருக்க? அதுவும் என்னை பார்த்தா உனக்கு என்ன டார்ச்சலாக தெரியுதா? இதே கடத்தருவோம் முன்னாடி உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக நான் எனக்கு பார்த்த மாப்பிள்ளையோட கையை பிடிச்சிக்கிட்டு மாலையும் கொளுத்தமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக போக தான் போகிறேன். அதை நீ பார்த்து வயிறு எரிஞ்சு சாவு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இப்போ என்ன, நீ கல்யாணம் தானே பண்ணிக்க போகிற, தாராளமாக போய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இரு. தினம் தினம் உங்ககிட்ட வந்து ஐயையோ நான் பண்ணது தப்பு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யாத தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உன்னை சமாதானம் பண்ணுறதே ஒரு வேலையாக இருக்கும்ல, அந்த வேலையிலிருந்து நான் தப்பிச்சுட்டு தான் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட என்னை சமாதானம் பண்ணணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை. இப்போ கூட நீ இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கல, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுப்ப வைக்க தாண்ட போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீயா தேவையில்லாமல் சின்ன பிரச்சனையை கூட ஊதி ஊதி பெருசாக்கி இப்போ இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்க. நானாடி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்? நானும் உன்னை பிடிக்கலன்னு சொன்னேன்? நீயே தாண்டி தொட்டதுக்கு எல்லாத்துக்கும் சண்டை போட்டு போட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு நிலமையில் நீ தாண்டி நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட சரிம்மா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை உன்னால் சொல்ல முடியல. இதில் இருந்தே தெரியல நீ எந்த அளவுக்கு என்னை விரும்பியிருப்பேன்னு. நான் போயும் உன்னை விரும்பின பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சீக்கிரமாக கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், நல்லா வச்சுக்கிட்டு அங்கே கல்யாணம் பண்ணுறத வந்து பார்த்து வயிறு எரிஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இவ்வளோ தூரம் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போச்சேன்னு சொல்லி தினம் தினம் வருத்தப்பட்டுக்கிட்டே இரு, அதுதான்டா நான் உனக்கு கொடுத்துருக்கிற தண்டனை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு போ, எனக்கு பிடிச்சது விட்டுதுன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வானத்தையும் அங்கேருந்து கோமா கிளம்பி போயிடுறாங்க. கண்ணன் இருந்துட்டு என்னென்ன நீயும் இப்படியே பேசிட்ட, உண்மையாகவே நீ வானத்தையை மறைக்க போறியா? அதுவும் நல்லதுக்கு தானே, இப்படி ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நான் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம நிலா இருந்துட்டு நம்ம சேரன் சொன்ன அவங்களுக்கு போய் வீட்டோட டிசைன்ஸை வந்து காட்டுறதுக்காக திவ்யாவும் நிலாவும் போகிறாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு டிசைன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நிலா சொல்கிற டிசைன்ஸு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எங்களுக்கு டிசைன்ஸை கொடுத்துருக்கோமா, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நிலாவை வந்து பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கனெக்ஷன் மட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வெளியே நின்றுட்டுருக்கிற சோழன்கிட்ட போயிட்டு நிலா எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க தெரியுமாடா, அவங்க 2 பேரும் வாய் அடித்து போய் அங்கே உட்காந்துட்ருக்காங்கடா. எனக்கு வெறும் செங்கலும் மண்ணும் வச்சு தான் கட்ட தெரியும், ஆனால் நிலா பாரா என்ன அளவுக்கு அந்த ஒரு வீட்டோட டிசைன்ஸை வந்து கொடுத்துருக்குன்னு. நிலா சொல்ல எனக்கே அந்த மாதிரி வீடு கட்டினா எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்க தோணுதுடா. ரொம்ப அழகாக இருக்குடா, அந்த பொண்ணு எங்கேயும் இருக்க வேண்டிய பொண்ணுடா அப்படின்ற மாதிரிலாம் நிலாவை பற்றி ரொம்பவே பெருமையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணே போங்கண்ணே, உள்ளே போயிட்டு நிலா இன்னும் என்னெல்லாம் பண்ணுதுன்னு போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம பல்லவன் இருந்துட்டு வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நம்ம நடேசன் இருந்துட்டு உள்ளுக்கும் வெளிக்கும் நடந்துக்கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. 30 சீனா ஓகே சொல்லு, இல்லைன்னா விட்டுற சொல்லு, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசினதே பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலாவும் வராங்க. என்னவா வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. என்னடா பல்லவா ஏதோ 30 சீன் 40 சீன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு, அதுவா நீ? அது வந்து லட்சக்கணக்கில் போயிட்டுருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவு கடை அவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறமா நடேசரோட பக்கத்தில் போயிட்டு ஆமாம் என்ன விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. இன்னும் இந்த நடேசனை பற்றி நீ இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. இன்னும் 2 நாளைக்குள்ள இந்த நடேசன் யார், எப்படிப்பட்டவன்னு நீ தெரிஞ்சுக்க போகிற.
இவன்லாம் ஒரு அப்பனா என்னத்துக்கு உதவாதவன், பிள்ளைங்கள சரியாக பார்த்துக்காதவன்னு சொல்லி என்னை எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்லிட்டு, உங்ககிட்டலாம் என்னால் சொல்ல முடியாது, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன நீ இவங்க கிட்ட போய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அட்றாங்க. நான் பாட்டுக்கு உள்ளே போய் சிவனேன்னு உட்காந்தேன், என்னை போயிட்டு பேசுன்னு சொல்லி இவர்கிட்ட தேவையில்லாமல் திட்டு வாங்க வச்சுட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அங்கே நைட் ஆகிடுது. சேரன் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சோழனுக்கு பசி வேற தாங்க முடியல. அண்ணன் சீக்கிரமாக கொண்டு வாங்கினேன், முடியலண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோ ஆயிடுச்சிட்ரா, உனக்கு தான் ஆம்லேட் போட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானம் பண்ணுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவன் வந்து ஒரு விடுகதை கேட்டுட்ருக்காங்க. ஆறில் தண்ணியே இல்லாத ஆறு எந்த ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே நிலா இருந்துட்டு சூரியன் அடித்தார் அதுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 5க்கும் 7க்கும் நடுவில் இருக்குல்ல அந்த ஆறை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க காமெடியாக சொல்லி விட்டுறாரு. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கார். சாப்பிட்டுட்டு இருக்கிற போது நம்ம சேரன் இருந்துட்டு, என்னாச்சுடா பாண்டி சாப்பிடவே இல்லை, ஏதாவது உடம்புக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது மறுபடியும் சண்டையாடான்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்கவும், என்னடா சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சேரனை வந்து கேட்டுட்ருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சோழன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஊர்லேருந்து வந்த அன்னைக்கு சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லாங்கல்லன்னு அதை வெளிப்படையாக சொன்னதுனால வானத்துக்கு இவனுக்கும் சண்டை ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. நிலாவும் சோழனும் போயிட்டு பேசுகிறாங்க. வேணா வானத்துக்கிட்ட அங்கே பேசிட்டோமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாடா, அவங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அதுதாண்டா ஒரு மாதிரியாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஒரு லவ்வர்ஸ்குள்ளனா ஒரு அனுசரிப்பு வேணும், இவகிட்ட கொஞ்சம் கூட அது இல்லவே இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.